பாத்திரத்தில் பால் ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பில் வச்சு பாலை வந்து காய்ச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பால் வந்து அடுப்பில் வச்சாச்சு. பால் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம கேரட்டு, சேமியா இதெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு நெய் விட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய். இதில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு ஓரளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக கலர் மாதிரி வந்ததுமே திராட்சை சேர்த்துக்கலாம். முந்திரி திராட்சை வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து எந்த அளவுக்கு சேர்க்கணும்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. வறுத்தாச்சு. இது கூட 3 கேரட்டை துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையே இந்த முந்திரி திராட்சை கூட சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இதை நல்லா சுருண்டு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கேரட் வந்து ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி அந்த நெய்யில் வந்து வதக்கிட்டோம்னா நல்லா வெந்து வந்துடும். இதுலேயே பார்த்திங்கன்னா 3/4 பக்குவத்துக்கு வெந்திருக்கும். இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ கேரட்டை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம சேமியா வறுத்துக்கலாம். சேமியா வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு சேமியா போதும். கேரட் போடுறோம் இல்லையா, அதனால் சேமியா வந்து கம்மியாக போட்டுக்கிட்டோம்னா போதும். நல்ல கலர் மாறி அந்த ஒரு ப்ரௌன் கலராக வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம சேமியாவை வறுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி வறுத்திருந்தால் தான் அந்த ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கலர் மாதிரி இருக்கணும். இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு இதையும் பாலில் ஊற்றிக்கலாம். பாலும் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்த சேமியா, கேரட் இதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த நெய்யோடையே சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்ததுக்கப்புறமா கேரட்டை வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூடவே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வேக விட்டுறலாம். இந்த பாலில் நம்ம ஒரு துளி அளவு கூட தண்ணி சேர்க்கல. தண்ணி ஊற்றாத கெட்டிப்பால். நல்லா அந்த சேமியா வந்து வெந்து வர்றதுக்கும் இந்த கேரட் வந்து வெந்து வர்றதுக்கும் டைம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். 2 வேகட்டும். நல்லா கொதித்து நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஏலக்காய் ஒரு 3 ஏலக்காயை தட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கலந்துருவோம். அடுத்து 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை, அதையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கலந்து விடுவோம். அவ்வளோதான். சர்க்கரை, ஏலக்காயெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அது போட்டதுக்கு சர்க்கரை, ஏலக்காயும் போட்டுமே ஒரு 4 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வேக வச்சாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம காய்ச்சிக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். கொஞ்சம் ஆற வச்சிட்டோம்னா கொஞ்சம் கெட்டி சேர்ந்துடும். அதனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். இதே போல் கேரட்டு, சேமியா அதெல்லாம் போட்டு பால் கூட போட்டு இந்த மாதிரி ஒரு பாயசம் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். ருசி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப வேலையுமே ரொம்ப ஈஸி. நிறைய பேருக்கு வந்து பாயசம் வந்து கொஞ்சம் கலராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கேரட் போட்டதுனால அந்த கலர் பார்த்திங்கன்னா அந்த பாதாம் பால் குடிப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கலர் கிடச்சிருக்கு. அதே போல் தண்ணியே ஊற்றாத பால் கூட இந்த மாதிரி பாயசம் பண்ணி நீங்கள் குடிச்சு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் சேமியாவும் கேரட்டும் போட்டு பாயசம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.